1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்றைக்கு கவலை இல்லாத மனிதர்களே இல்லை. சிறு பிள்ளைகள் தனக்குரிய தேவைகளை, பிரச்சனைகளை தன்னுடைய தாயினிடத்தில் சொல்வதும், தாய் குடும்பத்தில் மற்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சேர்த்து தன்னுடைய கணவனிடத்தில் சொல்வதும், கணவன் அதை தனக்குள்ளே வைத்து குடிப்பதும், வெறிப்பதும், திருமணம் செய்யாதீர்கள் என்று சொல்லுகிறதையும் நாம் நிறைய இடங்களில் கேள்விப்படுகிறோம். ஆனால் நம்மை விசாரிக்கிற இயேசு ஒருவர் உண்டு. நம் கவலைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தெய்வம் உண்டு. அவர் சமூகத்தில் நம்முடைய கவலைகளை இறக்கி வைக்க அவர் விருப்பமுடையவராயிருக்கிறார். நம்மிடத்தில் பேசுகிறார். ஒரு உயர்ந்த அதிகாரி, அநேக பிரச்சனைகளை கையாளத்தக்க அவர் சில நேரங்களில் சில பிரச்சனை நிமித்தம் கவலைப்பட்டு தன் வேலையை தொடர்ந்து செய்ய முடியாதபடி சோர்வு கண்ட அவர் ஒன்றை தெளிவாய் புரிந்து கொண்டார். கவலை பெட்டி என்று ஒரு பெட்டியை அவர் உருவாக்கி கவலைக்குரிய பிரச்சனைகளை எழுதி அதிலே போட்டு வாரத்தில் ஒரு நாள் அதை எடுத்து அதை படித்து அதில் இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கண்டு வந்தார். இது நிமித்தம் அவருடைய வேலையை சிறப்பாய் செய்ய முடிந்தது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாமும் நம்முடைய கவலைகளை நாமே சுமக்காமல் அதை கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லி ஜெபித்து அதை மறந்து விட்டோமானால் இளைப்பாறுதலை தருவார். God bless you.